ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி பாட். இன்றைக்கி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான சவுத் இண்டியன் ஸ்டைலில் ஒயிட் சிக்கன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம நாட்டுக்கோழியில் இன்றைக்கி செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணுறது. நாட்டுக்கோழியை நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மேரினேட் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். மஞ்சள் தூள் கொஞ்சம். உப்பு தேவையான அளவு போட்டு இதை நல்லா பிசறி விட்டுக்கணும். இது ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிடலாம், கிரேவிக்கு தேவையான பேஸ்ட். இப்போ இந்த பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய், சின்ன வெங்காயம் சிறிதளவு, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம், கேஷ்யூ கொஞ்சம், பாதாம் ஒரு 6 அளவு, அப்புறம் கசகசா 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு அரை டீஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து இப்போது நல்லா விழுதாக அரைச்சிக்கணும். இப்போ இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணிட்டோம், பார்த்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் போட்டு நல்லா விழுதாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த கறியை பாரம்பரிய முறைப்படி மண் கடாயில் சமைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். சட்டி நல்லா காஞ்சிருக்கு. இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாசிப்பூ எல்லாம் ஒன்றா போட்டு தாளிக்கிறேன். அப்புறம் பொடியாக வட்டி வச்சுட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி வதங்குறப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போனோன்னு இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கு சிக்கனை சேர்த்துக்கணும்.
சிக்கன் கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வைங்க. நல்லா வெந்திருக்கு, வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டு இதுக்குள்ளே ஊற்றிடுறேன். உங்களுக்கு இதில் எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டு நல்லா மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சுருங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம இந்த மூடி ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை அணைச்சிடலாம். இந்த குருமா வந்து உங்களுக்கு தேவையான திக்னஸ்லேயே நீங்கள் செஞ்சுக்கலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.